இப்போது ரபவல்லாஹு அன்கும் உங்களுக்கு அல்லாஹ் ரஹ்மத்தாக்கி விட்டான். அது ஒரு ஸ்டேஜ். அதனால பதில் போர்ல உள்ள சட்டம் மாற்றப்பட்டு விட்டது. இஸ்லாமிய வரலாற்றுல ஒரே நேரத்தில் எல்லா சட்டம் கொடுக்கப்படவில்லை. அடிப்படையான விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இஸ்லாத்துல எல்லா சட்டங்களும் ஒரே நேரத்தில் கொடுக்கப்படவே இல்லை. படிப்படியா 23 ஆண்டுகள்ல சிறிது சிறிதாக வழங்கப்பட்டதான் இஸ்லாம் என்பது குர்ஆன் என்பது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆரம்ப காலத்தில் மதுபானம் கூட குடிக்க அனுமதி இருந்துச்சு, தடை செய்யப்படல. அதுக்கப்புறம் தொழுகை நேரத்தில் மட்டும் குடிக்காதீங்க என்று தடை செய்யப்படுச்சு. அதுக்கப்புறம் குடிக்கிறவங்க இருக்கிறோம் நல்லது ஒரு ஆரம்பிக்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் கம்பல்சரி இருக்குங்கன்னு கட்டளை 4 ஸ்டேஜ் இருக்கு. அப்ப 4 ஸ்டேஜ் இருக்கும்போது அன்னைக்கு குடிச்சாங்களே அப்படின்னு கேட்கக்கூடாது. உமரவிழான் குடிச்சு தொழிலாளர்னா கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாதுன்னா அனுமதிக்கப்படும் போது அவர் குடிச்சார், பின்னாடி அழுக்கப்பட்டுச்சு. அந்த மாதிரி இது முன்பின் பின்னாடி அந்த கலவை என்பதற்கு வேற எதுவும் தேட வேண்டியதில்லை. அந்த வசனத்திலே அதற்கான சொற்கள் இருக்கிறதுனால பதில் போர் என்பது அந்த வேலை இன்னைக்கு நீங்க வந்து நீங்க கூடாது. அவன் 1300 இருந்தா உங்களுக்கு இப்ப கடமை கிடையாது. அந்த காலத்தில் அப்படிதான் வழங்கும். குர்ஆன்ல நம்ம எதுவுமே எடுக்கணும், அதான் முக்கியம். சரி, பேர் ஷேக் முகமது. நேற்று நீங்க பயன் பண்ண வந்து யூடியூப் வந்து பதவி கேட்டு வாங்கினாங்க அப்படின்னாங்க. இப்போ வந்து நம்ம வந்து நபியோடையமா முகமது நம்ம உம்மத்து நம்ம அது குர்ஆன்ல வந்து நிராகரிப்பாளர்கள் உங்கள் தலைவர்களாக ஆக்கிக் கொள்ளாதீங்க அப்படிங்கிற ஒரு ஆயத்து இருக்கு. அந்த ஆயத்தோட அர்த்தம் என்ன? அப்புறம் மனசுக்கு நட்புக்கு அதிகம் ஒரு விஷயம் மனத்தை பின்பற்றுவது, மனத்துக்கு அறிவுறுவது வந்து சிறுக்கு என்று சொல்கிறார்களே அதே உண்மையா அப்படின்னு கேட்கிறாங்க. திருக்குறான் எடுத்துக்கொள்வீர்களே ஆனால் அந்த கருத்துப்பட ஒரு வசனங்கள் நிறைய வசனங்கள் இருக்கிறது. குறிப்பிட்ட ஒன்றை சொல்வதாக இருந்தால் அபராயித்த மனித கலை இலாகவு அவாவு அவ அந்த தக்குவன் அழகி வைக்கலாம். தனது மனோவிற்கு கடவுளா ஆக்கிக் கொண்டான அவனை பார்த்தாயா, அவனுக்கு நீ பொறுப்பாளனாக ஆக முடியுமா என்று திருக்குறான் கேட்குது. அதாவது யார் வந்து மனோவிற்கு கடவுளா ஆக்கிக் கொண்டார்களோ அவர்கள் வந்து அவர்களுக்கு நீ வந்து பொறுப்பாளன் உணரால் ஆக முடியுமா அப்படிங்கிற இடத்துல எல்லாம் என்ன சொல்றான்னு கேட்டா, மனோவிற்கு கடவுளாக்குதல் என்ற வார்த்தையை வந்து அதை யூஸ் பண்றோம். அப்ப யார் மனோ இச்சை கூட அவங்க கட்டுப்பட்டு நடக்கிறாங்களோ அவங்க வந்து மனோ இச்சையை கடவுளா ஆக்கிக் கொண்டார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை வந்து இந்த வசனத்தை அடிப்படையாக கொண்டு சில பேர் சொல்றாங்க. குர்ஆன்ல இருக்கிற காரணத்தினால மனோ இச்சைப்படி யார் நடக்கிறார்களோ அவங்க எல்லாம் சிறுக்கு வச்சுட்டாங்க, அந்த மனோ இச்சையை கடவுளின் நிலையில கொஞ்சம் நிறுத்திட்டாங்க அப்படின்ற கருத்துப்பட சிலர் வாழ்கிறார்கள். இது சரியா என்பதை புரிந்து கொள்வதற்கு ஒரு விஷயத்தை நீங்க புரிந்து கொள்ளணும். மனோ இச்சையை கடவுளாக்குறதுனா மன விரும்புணவை செய்கிறது அப்படின்னு அர்த்தம் கொடுத்தோம்னு சொன்னா, ஒவ்வொரு தப்பு செய்கிறவர்களும் மன விருப்பத்தின் மதிப்பு தான் செய்யறாங்க. ஒருத்தர் வந்து புகை பிடிக்கிறார், பிடிக்கக்கூடாதுன்னு மார்க்கம் சொல்லியிருக்கு, அது தெரியும், தெரிஞ்சுட்டு தான் பிடிக்கிறார். அப்ப அவர் என்ன ஆயிட்டாரு, சிரிக்க வச்சுட்டார். ஒருவர் பொய் சொல்றாரு, பொய் சொல்றவருக்கு பொய் சொல்லக்கூடாதுன்னு தெரியுமா தெரியாதா? தெரியும், தெரிஞ்சுக்கிட்டே பொய் சொன்னார்னு சொன்னா அப்ப என்ன ஆயிட்டார், அவரு மன விஷயம் கட்டுப்பட்டு இருக்காரு. இப்படி பாத்தீங்கன்னா ஒருத்தங்க உலகத்தில் முஸ்லீம் இல்லை, ஒரு நபர் கிடையாது. ஏன்னா உணவப்பு செய்யாத ஒருத்தன் உலகத்தில் இல்லை. உலகத்துல மனிதர்கள்ல ஒரே ஒரு தப்பு செய்யாதவன் யாராச்சும் உலகத்தில் உண்டுமா? இல்ல. ஒரு தப்பு செய்யறாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? மன விஷயத்தான்னு அர்த்தம். அவனுக்கு தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டு மன விஷயத்துல அவன் நடக்கிறான்னு அர்த்தம். அப்ப மன விஷயப்படி நடந்தால் சிறுக்கு என்ற அர்த்தம் வைத்துக் கொண்டோமே. ஆனால் இப்ப நானும் நீங்களும் யாருமே முஸ்லீம் கிடையாது, எல்லாரும் முஸ்லீம் ஆயிரும். ஒரு ஆள் கூட யாருக்கு சிறுக்குன்னு வாழ்கிறாரோ அவரும் முஸ்லீம் தான் இருப்பார். ஏன்னா அவர் தப்புக்கு அப்பாற்பட்டவங்க சொல்லவில்லை. யார் இந்த ஆர்குமெண்ட் எடுத்து வைக்கிறாரோ அவர் வந்து ஒரு தப்பு செய்யணும்னு சொல்ல முடியுமா? சொன்னால்தான் அவர் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறைக்கு மாட்டா. புல்லு பண்ணி ஆதம கட்டாகும். ஆதமுடைய மக்கள் 50 பேர் தப்பு செய்யறாங்க. அப்ப மனிதர்கள் தப்பு செய்யறாங்க என்று அதான் இலக்கண விதியில் ஆயிரும் பொழுது, தப்பு செய்யறதுக்கெல்லாம் காரணம் மன இச்சையில் ஆயிரும் பொழுது, மன இச்சைதான் சிறுக்கு என்று வாதித்தோமையானால் ஒருவன் கூட உலகத்தில் என்ன இல்ல மூணும் கிடையாது, எல்லாரும் முஸ்லிம் என்ற கருத்து வரும். ஆனா எல்லாரும் முஸ்லிம் கருத்து வந்து அல்லாஹ் யாரு உள்ளது நாம கூப்பிடுறாங்க மனிதர்களை பார்த்து. அப்ப அதுக்கு முரண் இல்லாத வகையில நம்ம என்ன செய்யணும்,
இந்த ஆயத்தை விளங்கிக் கொள்ளணும். மனோ இச்சையை கடவுளாக்குதல் கூடாது என்று சொன்னால் அதை வந்து ரெண்டு விதமா வழங்கணும். சிறுக்கு என்பதுல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுக்க ரெண்டா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து பெரிய வெளிப்படையான சிறுக்கு, ஜனி பெரிய சிறுக்கு. இன்னொன்று வந்து ஒரு மறைமுகமான அந்த அறிகுறி இருக்கும், சிறுக்குடைய அந்த சாயல் இருக்கும். அப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிக்கும் போது சொன்னாங்க, ரொம்ப சிறுக்குல ஒரு நன்மையான சிறுக்கு என்னவென்று கேட்டால் அது வந்து முகஸ்துதி, பிறர் மெச்சுவதற்காக செய்யற ரியாங்கிறாங்கல்ல, பிறர் மெச்சுவதற்காக நம்ம தொழுகிறோம், தொழுதுக்கு இருக்கிற அல்லாஹ் தான், மனுஷனுக்கு தொழுவல. அப்போ ஒரு ஆள் நம்ம பார்க்கிறான்னு தெரிஞ்ச உடனே இப்படி பார்க்கிறாரு, சைட்ல பார்த்துட்டு ஒரு ஆள் தோணும் பார்க்கிறாரு, பார்க்கிறான்னு தெரிஞ்சோம் அப்படி ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரியா நம்மளுடைய அதெல்லாம் ஆட்சியெல்லாம் முழுங்க அவரை கூட நம்ம வணங்கல. ஆனால் அவர் பார்க்கிறாருங்கிறதுக்காக வேண்டியதான் அல்லாஹ் வணங்குறத நம்மளுடைய இஷ்ட கேட்டுக்கிறோம். இதை சிறுக்கு நாங்கள் சுற்றுலா இருக்கணும். இந்த சிறுக்கு மன்னிப்பு இல்லையா, இதுக்கு நரகமா, இது ஈமான வெளியேற்றமாக ஏற்றாது. இது என்ன என்று கேட்டா அந்த அதனுடைய தரத்தை குறைக்கும், ஈமானுடைய தரத்தை தகுதிய அந்த வீரியத்தை குறைக்கக்கூடிய விஷயம். அதையும் நபிசல்லாஹு ரியாவை சிறுக்குனாங்க. அப்ப ரியாவை சிறுக்கு முகத்துணி சிறுக்குன்னு சொன்னாங்க பாருங்க, அந்த மாதிரி கருத்துப்படலாம். இதை தப்பு செய்யறவன் வந்து ஏதோ ஒரு வகையில் அதுக்கு ஒரு கடவுள் தன்மை கொடுத்துடலாம். மனோ இச்சைக்கு ஒரு மயில்தான சிறுக்கு இருக்கு மார்க்கத்துல. அப்ப இந்த மனோ இச்சையை கடவுளாக்குதல் என்பது வந்து இந்த இறைவனுக்கு நிகராக வழிபாடு செய்யறமே அதனுடைய தரத்தில் கூட நிப்பாட்டினீங்கன்னு சொன்னா ஒரு ஆள் கூட சொர்க்கம் போக முடியாது. சொர்க்கவாசிகள் இருக்கிறாங்க நல்லா சொல்றாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க, நரகத்துக்கு போவாங்க, நல்லா பிரிக்கிறான். கடுகளவும் ஈமான் இருந்தா கூட சொர்க்கத்துக்கு போவான் இருக்குல்ல, அப்படி இருக்கு. அப்படியா இருக்கு, பியூர் பூமி மட்டும் போக மாட்டான். கடுகளவு ஈமான் இருந்தா கூட சொர்க்கத்துக்கு போவான் இருக்கிறது. அப்ப கடுகளவு ஈமான் இருக்கிறவங்க சொர்க்கத்துக்கு போவான்னு சொல்லும் பொழுது அது மன இச்சைய கடவுளாக்குறவன் பாத்தீங்கன்னா ஒருத்தர போகலான்னு வருது. இதை வச்சு நம்ம எப்படி விளங்கணும்னு கேட்டா மனோ இச்சையை பின்பற்றுவது, முகஸ்துதி, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஒரு மைல்டான ஒரு மென்மையான சிறுக்கு. சிறுக்குல வந்து நிரந்தர நரகத்தில் கொண்டு தள்ள, அதாவது சிறுக்கு எல்லாம் மன்னிக்க மாட்டேங்கிறான். குரான்ல போயிருக்காங்க, இன்னல்லாக சிறகத்தை அல்லாஹ் வந்து தனக்கு இணை சேர்த்துக்கிறத மன்னிக்க மாட்டேன்னா சொல்ற ஒரே இந்த கருத்து கூட இணை வச்சுட்டாரு. சிறுக்கு மன்னிக்கிறதா இல்லையா, இல்லைன்னு வந்து இது சிறுக்கு விட்டுருக்கீங்கன்னு சொன்னா சிறுக்கு மன்னிக்கல. ஏன்னா பொய் வந்து அவரோட மனைவி சொல்றான்னு சொன்னாரு. மார்க்கத்தில் ஆயிரம் சொன்னார், ஒருத்தர் பொய் சொல்றாரு. இல்ல, பொய் சொல்றது எப்படி சொல்றாரு, மார்க்கத்தில் சொல்லக்கூடாதுதான் ஆனந்த் சொல்றேன்னு சொல்றாரு. இந்த மார்க்கத்தில் பொய் சொல்லலாம் அப்படி நினைச்சிட்டு யாரும் சொல்றது இல்லை. தண்ணி அடிக்கிறவன் வந்து மார்க்கத்தில் தண்ணி அடிக்க நினைச்சா அடிக்கிறான், அடிக்கக்கூடாதுதான் ஆனா நான் அடிக்கிறேன். அப்ப மனைவி தான் பின்பற்றாரு. வரவேற்றம் வாங்கினான், அங்க கூட தெரிஞ்சு தான் வாங்கலாம், மனைவி பின்பற்றான். அப்ப இந்த மன்னிப்பு உண்டா இல்லையா, மன்னிப்பு உண்டு நீங்க எப்ப சொல்லிட்டீங்களோ அப்ப சிறுக்குதான் ஆகும். சிறுக்குதான் மன்னிப்பு இல்ல, மன்னிப்பு இல்லாத ஒரு விஷயம் இருக்குன்னு கேட்டா அந்த நிலையில மூட்டா போயிட்டா நான் நரம்பு நடத்திருக்கிறோம் இருக்கு. அதனால சிறுக்க வந்து நாம வந்து மென்மை அறிஞர்கள் சொல்லக்கூடிய விளக்கத்தில் தான் அது மென்மையான சிறுக்கா எடுத்துக்கொள்ளணும் ஒண்ணு. அல்லது என்ன பண்ணா இந்த வசனங்களுக்கு முரண்படக்கூடாதுன்னு சொன்னா மனோ இச்சையை கடவுளாக்குதல் இருக்குல்ல, அதுக்கு வீரியமான அர்த்தம் கொடுக்கணும். மனோ இச்சையை கடவுளாக்குறதுக்கு வந்து எப்படி வீரியமான அர்த்தம் கொடுக்கணும்னா, ஒரு ஆள் பொய் சொல்றாரு, பொய் சொல்றத போய் ஏன்பா பொய் சொல்ற, மார்க்கத்துல கூடாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அவர் என்ன சொல்றாரு, இந்த மார்க்கத்துல கூடாது அப்படி வந்துருச்சு என்ன செய்யறது, நான் மட்டும் கேட்டுக்கிறேன், நம்மள வீடு என்ன பண்றது அப்படின்னு சொல்றாங்க. இவர் கடவுளாக்கல. இன்னொருத்தர் போய் சொல்றாங்க, பொய் சொல்றாங்க, மார்க்கத்துக்கு குழப்பட போறாங்க இந்த மார்க்கம் அப்படின்றாங்க. இல்ல, இவருக்கு எது பெருசா கொஞ்சம் கடவுளாயிருக்கு. அப்ப தான் செய்த செயலை வந்து மார்க்க ஆதாரங்களை சுட்டிக்காட்டின பிறகு மார்க்க ஆதாரங்களுக்கு உடம்புல போடுற அளவு பேசலாம் பாருங்க. அந்த நிலைக்கு போறவனை தான் மனவிச்சை கடவுளாக்குறவன் அர்த்தம் கொடுத்தீங்கன்னா அது இந்த ரெண்டு அர்த்தம் கொடுக்காத வரைக்கும் அந்த ஆயத்தை வந்து மற்றவங்களுக்கு ஒரு காண்டவர்த்தியாகும். ஒண்ணு வந்து பொதுவா மனவிச்சை பின்பற்றது பாவம் செய்யணும்னு அர்த்தம் வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா அப்ப வந்து மென்மையான சிறுக்கு கொடுக்கணும். அந்த மென்மையில அல்லது உண்மையில பயங்கரமான சிறுக்கு தான் அப்படிங்கிற கருத்து கொடுப்பதாக இருந்தால் மனவிச்சையை கடவுளாக்குதல் என்பதற்கு வந்து அதுக்கு வேற அர்த்தம் கொடுத்துருங்க. என்ன அர்த்தம், தப்பு செய்வது கிடையாது, மார்க்க ஆதாரங்களை கொண்டு தண்ணி அடிக்கக்கூடாது குரான்ல இருக்குது. என்ன செய்யறது, முடியல, எவ்வளவு கட்டுப்படுத்தி பாக்குறேன், என்னால முடியல, நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு வைங்க. இவன் மனவிச்சை